எல்லோ என்பது அவர் ஒரு தன்னையும் துன்புறுத்திக்கலாம், பிறரையும் துன்புறுத்தலாம். ஆனால் ஓரளவுக்கு சரி பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. சரி. ரெட் அப்படின்றது சீரியஸ். இவங்க வந்து இவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து பிறருக்கு துன்பம், ஒரு பெண்ணை வந்து தேவையில்லாமல் தொடுறது, தேவையில்லாமல் துன்புறுத்துறது, இவருக்கு துன்புறுத்துறது. இப்போ வந்து நம்ம கல்கட்டாவில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு ஃபஸ்ட் இயர் மாணவியை அந்த காலேஜில் படிக்கக்கூடிய சீனியர் மாணவர் வந்து துன்புறுத்தி வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. கூட்டு வன்புணர்வு பிளான் பண்ணி அதை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான இவருக்கு என்னென்னா ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது பின்னால் இதுக்கு பல முறை இதை பண்ணியிருக்காரு. அதெல்லாம் அப்போ தப்பிச்சிருக்காரு. அதை யாரும் சரியாக கவனிக்கலை. அவருக்கு நடவடிக்கையும் இல்லை, கவுன்சிலிங் அதுவும் இல்லை. அதில் எல்லாத்துலேயும் தப்பிச்சிருக்காரு. இந்த முறை அவர் மாட்டியிருக்கார். அப்போ இவர்களுக்கு வந்து மோசமான நடவடிக்கைகள் இருக்கும், அப்சசிவாக இருப்பாங்க, அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களால நார்மலாக இருக்க முடியாது, இந்த தவறுகளை பண்ணுவாங்க. இது பல இடங்களில் இருக்குது, வெளியே ரொம்ப தெரியறது இல்லை, எப்போயாவது தான் வெளியே தெரியுது. இப்போது இவங்களை ப்ரிடேட்டார்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம். இவங்க ஒரு ஆசிரியராக இருக்காங்கன்னா அங்கே இருக்கிற பெண்களை துன்புறுத்திக்கிட்டே இருப்பாங்க. அங்கே கண்டுபிடிச்சி மக்களெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. இன்னொரு ஸ்கூலில் போய் புதுசாக முதல்லேருந்து ஆரம்பிப்பார். ஆனால் அதை நிறுத்த மாட்டாங்க. இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் நல்ல தண்டனை கிடைச்சாலும் திரும்ப வந்து அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. Taste the Daily.